வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை கட்டியெழுப்ப இதுவரை 189 கோடி ரூபாய் நிதியுதவி, நன்றி கூறிய அனுர. பொதுவெளியில் ஜனாதிபதியின் பதாகைகளை முத்தமிடும் நபரின் காணொளி வைரல். சந்திரிகா குமாரதுங்க பிரதமரிடம் கையளித்த பணம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் எழுந்த சர்ச்சை. பிரித்தானியாவிலிருந்து திருமணத்திற்காக இலங்கை சென்ற பெண்ணின் செயல். தொடர்ந்தும் இலங்கை மக்களின் வீடுகளை சுத்தம் செய்யும் வெளிநாட்டவர்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தேவாலயத்தை தூய்மைப்படுத்தும் பௌத்த தேரர். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாயில் பாராபட்சம். கிராம சேவகருக்கு எதிராக முறைப்பாடு. மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மக்களுக்கு எச்சரிக்கை. காலநிலை தொடர்பான முக்கிய அறிவிப்பு. மாத்தளையில் பெரும் சோகம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரின் சடலங்களை மீட்க உதவிய வளர்ப்பு நாய். லலித் குகன் வழக்கு. கோட்டபாயவுக்கு யாழ் நீதிமன்றின் உத்தரவு. மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து மணலுடன் வந்த டிப்பர் ரக வாகனத்தால் நேர்ந்த சோகம். விபத்தா கொலையா என சந்தேகம். காரணம் என்ன? ரணில் தலைமையில் அரசாங்கத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய ஏற்பாடு. இலங்கையில் கரட்டின் விலை. கொழும்பில் 3000, நுவரெலியாவில் 190 பதிவு. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அறிவிப்பதற்காக சஜித் பிரேமதாசாவினால் அனர்த்த தகவல் மையம் ஒன்று ஆரம்பிப்பு. உயர்தர பரீட்சையில் நடைபெறாத பாடங்களுக்கான நேர அட்டவணை வெளியானது. பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு 189.3 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இலங்கையர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் இந்த நிதி கிடைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். காப்புறுதி நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பேரழிவை ஏற்படுத்திய டிட்வா சூறாவளியில் இருந்து மீளுவதற்கு இலங்கை போராடி வருகிறதென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், வரலாற்று சிறப்புமிக்க கடன் மறுசீரமைப்பை நாங்கள் இப்போதுதான் முடித்துள்ளோம். தற்போது டிட்வா சூறாவளியால் கட்டுப்பாட்டை மீறிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம். ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இந்தியா வேகமாக இதற்கு பதிலளித்திருந்தது. அவர்கள் விமானங்கள், உலங்கு வானூர்திகள், விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்ட கடற்படை கப்பல்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அதேபோல பல நாடுகளும் விலை மதிப்பற்ற ஆதரவுகளை, உதவிகளை எமக்கு வழங்கின. மேற்படி நாடுகளுக்கு இலங்கை அரசு சார்பாக, பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை வெற்றி என்பது சந்தை அணுகல் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட முதலீட்டு ஓட்டங்களை குறிக்கிறது. இலங்கையை ஒரு நிலையான மற்றும் நம்பகமான கூட்டாளியாகவும் இந்திய பெருங்கடல் மையமாகவும் நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகத்துடன் இணைந்து செயற்படுகின்றோம். வெளிநாட்டு ராணுவ தளங்கள் எதுவும் இலங்கைக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கொழும்பு துறைமுக நகரம் முதன்மையாக ஒரு வணிக வளர்ச்சியாகும். இது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் ஒரு வருவாயை ஈட்டும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகிறது என தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க இலங்கையின் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்கள் மனதில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார். இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் அனைவருமே மக்களிடம் காட்டாத அக்கறையினை ஜனாதிபதி அனுரகுமார காட்டி வருகிறார் என சமூகத்தில் பேசப்பட்டு வருகிறது. செய்யும் அனைத்து சேவைகளையும் நேர்த்தியாக செய்வதுடன் ஊழல் ஒழிப்பு, போதை ஒழிப்பு என இலங்கை நாட்டை சுபீட்சத்திற்கு கொண்டு செல்கிறார் எனவும், அத்துடன் கடந்த தினங்களில் இயற்கை பேரழிவால் நாடு பெரும் துன்பத்தில் மூழ்கிய போது மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுடன் நாட்டை மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கையிலும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் எனவும், மக்களோடு மக்களாக நின்று இலங்கை மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரை இலங்கையின் வரலாற்றில் நிலைத்து நிற்கும்படியாக மக்கள் சேவையை ஆற்றுவதாகவும் சமூகத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இலங்கையில் ஜனாதிபதியின் பதாகையை கும்பிட்டு நபரொருவர் முத்தமிடும் காணொளியொன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பிரதமரிடம் கையளித்திருந்த பணம் தொடர்பில் அண்மைய நாட்களில் அதிக அளவில் ஊடக பரப்புகளிலும் சமூக ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. காரணம், இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியம் 25 கோடி ரூபாயை வழங்கியிருந்தது. இந்த நிதியை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க பிரதமர் அலுவலகத்தில் இந்நிதி உத்தியோகபூர்வமாக கையளித்திருந்தார். இதன் பின்னரான நாட்களில்
பண்டார் நாயக்க பவுண்டேஷன் அரசாங்கத்திற்கு சொந்தமானதா, மக்களுடைய வரிப்பணத்தில் இது கட்டப்பட்டதா, அல்லது அரசாங்கத்திற்கான வருமானமா, அல்லது சந்திரிகாவின் சொந்தமான பணமா என பல கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது. இவ்விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், கையளிக்கப்பட்ட பணம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி இது பண்டார் நாயக்க பவுண்டேஷனால் கொடுக்கப்பட்ட பணம் என தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இப்பணமானது மக்களுடைய வரிப்பணமோ அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமானதில்லை எனவும், பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் மூலம் கிடைத்த 90% வருமானம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பண்டார் நாயக்க அவர்களுடைய நினைவாக இந்த கட்டடத்திற்காக பணம் முழுவதும் 100% சீனா அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு நன்கொடையாகும். பண்டார் நாயக்க அவர்களுடைய தனிப்பட்ட பெயருக்காக அவருடைய ஆட்சி காலத்தில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இருந்த மிகப்பெரிய அரசியல் உறவு மூலம் தனிப்பட்ட முறையில் பண்டார் நாயக்க அவர்களுக்கு சீனாவுக்கும் இருந்த மிக நெருக்கமான நட்பின் காரணமாக வழங்கப்பட்டதாகும். இந்த அமைப்பு கட்டி முடிக்கப்பட்டதன் பிறகு இதனை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பு இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தனியான பொதுவான அமைப்பாக காணப்படுகிறது. இவ்வமைப்பில் அரசாங்கம் நேரடியாக தலையிட முடியாதெனவும், அவ்வாறான சட்ட அமைப்போடு இந்த பொது அமையம் இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இந்த நிர்வாக சபையில் காணப்படுவதாகவும், இதில் நீதிபதிகள் பலர் உள்ளடங்கலாக காணப்படும் ஒரு அமைப்பாக அல்லது ஒரு நிர்வாக சபையாகவே இது இயங்குகிறதெனவும் அறிய முடிகிறது. இதில் பண்டார் நாயக்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் முக்கிய அங்கம் வகிக்கின்றனர். அந்த அடிப்படையில் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அவர்கள் இதன் நிர்வாக சபையில் ஒரு உறுப்பினராக காணப்படுகிறார் எனவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் அண்மையில் பாதிப்புகளுக்கு உள்ளான நிதி ஒதுக்கீடுகளுக்காக அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக 25 கோடியை பண்டார் நாயக்க பவுண்டேஷன் மூலம் ஒதுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு நேரடியாக ஊதியம் கொடுக்கவோ, இதனை நிர்வகிப்பதற்கோ அல்லது புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி செய்வதற்கும் இக்கட்டடத்திலிருந்து வரும் வருமானத்தை கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது எனவும், அரசாங்கத்தின் திரைசேரியில் இருந்து இந்த நிர்வாகத்திற்கோ அல்லது பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தினுடைய அமைப்புக்கோ நிதி வழங்கப்படுவதில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. பிரித்தானியாவில் வாழும் இலங்கையை சேர்ந்த பெண்ணொருவரின் நெகிழ்ச்சியான செயல் குறித்து பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருமண நிகழ்வொன்றிற்காக இலங்கை வந்த பிரித்தானிய வாழ் 61 வயதான ஐரி பெரேரா என்ற பெண் மக்களுக்கு உதவும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் கம்பளையில் தனக்கு சொந்தமான வீட்டில் வெள்ளத்தினால் வீடழிந்த 25 பேரை தங்க வைத்து பராமரித்து வருகிறார். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பொருட்களை வழங்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தண்ணீர், உணவு, உடைகள் மற்றும் மருந்துகள் இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப புலம்பெயர் இலங்கையர்களிடம் அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை நிவாரணங்களை சேகரிக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையில் தானும் ஈடுபட்டுள்ளதாக ஐரி பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை புயலால் பேரழிவை சந்தித்த பதுளையோயா தோட்டம் கிராமத்தில் உள்ள வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் எல்ல பகுதிக்கு வருகை தந்த சுவீடன், ஜெர்மனி, நோர்வே மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் 2 நாட்களாக மக்களுடன் இணைந்து வீடு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இருக்க இயற்கை பேரழிவினால் நாட்டு மக்கள் நிர்கதியான நிலையை சந்தித்த வேளை பௌத்த, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த மதகுருக்கள் பலர் பொதுமக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அண்டாவளை சுமணஜோதி என்ற தேரர் தலைமையிலான குழுவினர் பாதிக்கப்பட்ட இடமொன்றிற்கு சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல வீடுகள், ஆலயம் உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பௌத்த தேரர் தலைமையிலான 100 பேர் இணைந்து 6 வீடுகள், ஒரு கிறிஸ்தவ ஆலயம் உள்ளிட்டவற்றை தூய்மைப்படுத்தி கொடுத்துள்ளனர். குறித்த வீடுகளில் 4 வீடுகள் கத்தோலிக்கர்களது வீடுகள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த தேரர் ஒரு மாதா சொரூபத்தினை சுத்தம் செய்வது போன்ற புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன. இலங்கையை உலுக்கிய அனர்த்தங்கள் இப்படியான மன நிம்மதியை தரும் சாதகமான மாற்றங்களையும் வெளி உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. மிகப்பெரிய அனர்த்தம் ஒன்று நேர்ந்த பின்னர் இனமத பேதமின்றி இலங்கையர்கள் என்ற குடையின் கீழ் இணைந்து எமக்காக நாம் என்ற சிந்தனையின் அடிப்படையில் பணியாற்றிய அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்களே. அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவில் பாராபட்சம் பார்க்கப்படுவதாக தெரிவித்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டதாவது: சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் கல்லுண்டாயில் வசிக்கும் யோகநாதன் ராய் ஆகிய எனக்கு தந்தை இல்லை. தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகிறேன். அத்துடன் நான் கல்வி கற்று வருகிறேன். எனது தாயார்
குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்புக்கு வேலைக்கு சென்று 3 மாத காலமாகிறது. ஆகையால் எனது பாதுகாப்பு கருதி என்னை குருநகரில் வசிக்கும் பெரிய தாயாருடன் விட்டுச் சென்றுள்ளார். எனது அம்மம்மாவுக்கு எங்களோடு இருப்பதால் அவருடைய அடிப்படை தேவைகளையும் முழு குடும்ப சுமையையும் எனது தாயாரே தாங்கி வருகிறார். எனது வீடு கல்லுண்டாயில் இருப்பதால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருகிறேன். ஆனால் 2 வாரமாக நான் அங்கு செல்லவில்லை. வெள்ளம் வந்ததால் வீட்டின் மின் இணைப்புகளில் தண்ணீர் சென்றுள்ளதென உறவினர் சென்று பார்வையிட்டு வந்து கூறினர். அதனால் அரசாங்கம் வழங்கும் வெள்ள அனர்த்த நிதியினை வழங்குவதற்காக பதிவுகளை மேற்கொள்ளுமாறு எனது தாயார் கிராம சேவையாளரிடம் கேட்க அவர் அதனை மறுத்துவிட்டார். குறித்த குடியிருப்பில் வாழாத குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவுக்காக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எனது தாயாரை மட்டும் புறக்கணித்து ஊழல் செய்கிறார். குறித்த விடயம் தொடர்பில் மேலதிகாரிகளிடமும் எனது தாயார் கதைத்து சாதகமான முடிவுகள் கிடைக்காத காரணத்தினால் அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அக்குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும், குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். மேலும் தற்போதைய காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் அதேவேளை எதிர்வரும் 16ஆம் திகதியிலிருந்து 26ஆம் திகதி வரை மழை நீடிக்கும் என்பதுடன் காற்று சுழற்சியும் இடம்பெறவுள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, சப்ரகமுவ, தெற்கு, ஊவா மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகிறது. இந்த மழை 12ஆம் திகதி வரை கிடைக்கவுள்ளது. ஏற்கனவே டிட்வா புயலினால் கிடைக்கப்பெற்ற மழையினால் நீர் நிரம்பியுள்ளதால் தொடர்ந்தும் கிடைக்கும் மழை வீழ்ச்சியில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை அம்போக்கா கிராமத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரின் உடல்களை வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் கண்டுபிடித்தமை அப்பகுதியில் சோகத்தினை ஏற்படுத்தியிருந்தது. சமீபத்தில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையில் கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். குறித்த பகுதி முழுமையாக மண் சரிவினால் மூடப்பட்டிருந்தது. மண்ணில் மூழ்கியிருந்த வீட்டின் இடிபாடுகளை கூட கண்டுபிடிக்க முடியாது காணப்பட்ட இதேவேளை அவர்களின் உடல்களை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்த நேரத்தில் வீட்டில் இருந்த நாய் நிலத்தடியில் மறைந்திருந்த குடியிருப்பாளர்களை மோப்பம் பிடித்து கண்டுபிடித்துள்ளது. அம்போக்கா கிராமத்தில் சுமார் 80 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு தற்போது ஒரு கோவிலிலும் அவர்களின் தனிப்பட்ட நண்பர்களின் வீடுகளிலும் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பிலும் சாட்சியமளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருவதற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் திகதி யாழ்ப்பாண நகரில் நடத்தப்பட்ட திட்டமிட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆபரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமலாக்கப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் திகதி விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டபாய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியமளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் பெற முடியாதென தொடர்ச்சியாக கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது கோட்டபாய ராஜபக்ச ஒன்லைன் ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியமளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டபாய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட மன்று அடுத்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் திகதி ஒத்திவைத்துள்ளது. கிளிநொச்சியில் திருவையாறு பகுதியில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிராக செயற்பட்டு வந்தவர் நேற்றைய தினம் மணலுடன் வந்த டிப்பர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தில் திருவையாறு பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய செல்வரத்னம் சோபநாத் என்பவரே உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி நகரிலிருந்து இரணைமடு நோக்கி தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வீதியின் ஓரமாக மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட போது அவரை பின்தொடர்ந்து மணலுடன் வந்த டிப்பர் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளை நெருங்கி வருவதை அவதானித்த மனைவி மோட்டார் சைக்கிளில்
இருந்து வேகமாக இறங்கி வீதியின் மறுபுறம் ஓடியுள்ளார். இதன்போது டிப்பர் குறித்த நபரின் மீது மோதியதில் டிப்பர் வாகனத்தின் பின்பக்க சில்லுக்குள் சிக்குண்ட நிலையில் குறித்த நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகளிலும் மேலே குறிப்பிட்டவாறு பதிவாகியுள்ளது. சம்பவத்தின் போது டிப்பர் சட்டவிரோத மணலுடன் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவையாறு பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிராக கிளிநொச்சி மற்றும் வவுனியா போலீஸ் நிலையங்களுக்கு சம்பவத்தில் இறந்தவர் தகவல் தெரிவித்து வருபவர் என்பதுடன் 119 என்ற எண்ணுக்கு தகவல் வழங்கியவர் எனவும் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே இந்த விபத்து சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் மற்றும் பல கோடி ரூபாய் சொத்து சேதத்தை முன்கூட்டியே முகாமைத்துவம் செய்து நிர்வகிக்காமையானது மனித சமூகத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதி என்பதால் அரசாங்கத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக எதிர்க்கட்சியை சேர்ந்த பல்வேறு கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செயற்பாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவம் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையிலான எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. இந்த விடயம் தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை முதல் நிலை சட்ட வல்லுநர்கள் 100 பேரின் ஒருங்கிணைப்புடன் கொழும்பில் உள்ள முதல் தர ஹோட்டல் ஒன்றில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த கலந்துரையாடலின் போது அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் தலைமையில் வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு பிரதிவாதிகளாக அனர்த்த முகாமைத்துவத்திற்கு பொறுப்பான அமைச்சர், மாகாண ஆளுநர் உள்ளடங்கலாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபரை பெயர் குறிப்பிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் 1500 சட்டத்தரணிகள் முறைப்பாடு செய்யும் தரப்பினர் சார்பில் சுயேட்சையாக ஆஜராக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கையின் பேரிடரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து குறைவான விலையில் மரக்கறிகளை பெற்று கொழும்பில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதற்கமைய நுவரெலியாவில் 190 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்பட்ட கேரட் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 1 கிலோ 2900 முதல் 3000 ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. நுவரெலியா பொருளாதார மையத்திலிருந்து கொழும்புக்கு ஏராளமான மரக்கறிகள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் கொழும்பில் அது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா பொருளாதார நிலைய மேலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 1 கிலோ முட்டைக்கோஸ் 150 ரூபாய் எனவும், கேரட் 190, லீக்ஸ் 190, முள்ளங்கி 160, பீட்ரூட் 230, உருளைக்கிழங்கு 260, சிவப்பு உருளைக்கிழங்கு 280 ஆகிய விலையிலும் கொழும்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் சீன உணவு வகைகளில் பயன்படுத்தப்படும் மரக்கறிகள் உட்பட 73,000 கிலோ காய்கறிகள் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அறிவிப்பதற்காக சஜித் பிரேமதாசவினால் அனர்த்த தகவல் மையம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் மோசமான வானிலை நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து தகவல்களை சேகரிப்பதற்காக அனர்த்த தகவல் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தின் தகவலின்படி இந்த குழுவின் முதன்மை நோக்கம் கிராம சேவகர் பிரிவுகள் மட்டத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தகவல்களை சேகரிப்பதாகும். பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிரச்சனைகளையும் தேவைகளையும் இந்த தகவல் மையத்திற்கு தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேரடியாக தெரிவிக்க வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக திரையில் காட்டப்படும் தொலைபேசி எண்களை பயன்படுத்தலாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடைபெறாத பாடங்களுக்கான நேர அட்டவணை நேற்றைய தினம் பிற்பகல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நடைபெறாத பாடங்களை 2026 ஜனவரி மாதம் 12ஆம் திகதி முதல் ஜனவரி 20ஆம் திகதி வரை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சூறாவளியால் கடுமையான பாதிக்கப்பட்ட 5 மாகாணங்களிலும் சுமார் 1,00,000 மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதுகின்றனர். இவர்களில் திடீர் பேரழிவு காரணமாக சிலர் இறந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.